ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அகைன். இட்ஸ் மீ பி. இன்னைக்கு டிராகன் பால் நியூ சீரிஸோட சாப்டர் 3 பார்க்கலாம். ப்ரீவியஸ் 2 சாப்டர்ஸோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு சீரிஸோட கண்டினியூட்டி புரியும். ஸ்டார்ட் பண்ணலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே எல்லா யூனிவர்ஸோட ஏஞ்சல்ஸும் அந்த யூனிவர்ஸ் 0 வந்த ப்ரெசன்ஸ் இது என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஜெனோட பேலஸ்க்கு வராங்க. ஐ மீன் கிராண்ட் ப்ரீஸ்ட்டை மீட் பண்ணுறதுக்கு வராங்க. ஆனால் ஜெனோட பேலஸில் கிராண்ட் ப்ரீஸ்ட் இல்லை. கிராண்ட் ப்ரீஸ்ட் 12 யூனிவர்ஸுக்கும் வெளியில் வந்து அந்த புதுசாக வந்த ஜெனோ, எஸ் அது ஜெனோ தான், பிளாக் ஜெனோ. ஜெனோவே டார்க்காக இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்க அந்த பீயிங் கூட சண்டை போட்டுட்ருக்காரு. அதை எல்லா யூனிவர்ஸை சேர்ந்த ஏஞ்சல்ஸும் பார்த்துட்டு இருக்காங்க. கிராண்ட் ப்ரீஸ்ட் அந்த பிளாக் ஜெனோவை எப்படியோ டெஸ்ட்ராய் பண்ணுறாரு. ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் டெஸ்ட்ராய் பண்ணுறாரு. ஆனால் இது எல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது ஒரிஜினல் கிராண்ட் ஜெனோஸ் நம்ம ஆம்னி கிங்ஸ் 2 பேருமே தூங்கிட்டு தான் இருக்காங்க. திடீர்னு வீஸ் எங்கேயோ கிளம்புறத பார்த்த கோகு வெஜிட்டாவை எழுப்பி வெஜிட்டாவும் கோகுவும் 2 பேரும் ஜெனோ பட்டன் மூலியமா அவங்களும் ஜெனோவோட பேலஸ்க்கு வந்து சேர்றாங்க. இப்போ அந்த மிஸ்டீரியஸ் மேன் பிளாக் ஜெனோ டெஸ்ட்ராய் ஆனதை நினச்சி சிரிச்சிட்டு இருக்காரு. அந்த பேட்டில் நடக்கும்போதும் சரி, இல்லை எல்லா ஏஞ்சல்ஸும் வந்த போதும் சரி, அந்த மிஸ்டீரியஸ் மேன் அதே இடத்துல தான் இருந்திருக்காரு. ஆனால் அவரோட ப்ரெசன்ஸை யாருமே ரியலைஸ் பண்ணல. அவர் அப்படியே திரும்பவும் யூனிவர்ஸ் 0க்கு போகிறாரு. இப்போ கிராண்ட் ப்ரீஸ்ட் எல்லா ஏஞ்சல்ஸும் யூனிவர்ஸ் 0வுக்கும் ஜெனோ ரெல்முக்கும் நடுவில் ஒரு போர்ட்டல் மூலயமா எங்கேயோ போகிறாங்க. அவங்க கோகு வெஜிட்டா இருக்கிறத கவனிக்கிறாங்க. ஆனால் அவங்கள கண்டுக்கவே இல்லை. அவங்க எல்லாருமே கோகுவும் வெஜிட்டாவும் அந்த போர்ட்டலுக்குள்ளே நுழைய முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அவங்களால அதுக்குள்ளே போக முடியல. இதை பற்றி முதல்ல பீரஸ் கிட்ட சொல்லணும்னு சொல்லி கோகுவும் வெஜிட்டாவும் திரும்ப பீரஸோட பிளானட்டுக்கு வந்து சேர்றாங்க. வந்து சேர்றதுக்கு முன்னாடியே இவங்களுக்கு ஒரு ஷாக்கு. ஏன்னா இவங்களுக்கு முன்னாடியே அங்கே வீஸ் இருக்காரு. இதை பற்றி நீங்கள் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு வீஸ் சொல்ல, சரின்னு சொல்லி இவங்களும் அதை பற்றி மறந்துடுறாங்க. இப்போது கிராண்ட் ப்ரீஸ்ட்டும் ஏஞ்சல்ஸும் நுழைஞ்ச அந்த போர்ட்டலுக்குள்ளே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு காட்டுறாங்க. கிராண்ட் ப்ரீஸ்ட் எல்லா ஏஞ்சல்ஸ் கிட்டேயும் இனிமேல் உங்கள் யூனிவர்ஸோட ஃபுல் கண்ட்ரோல் நீங்களே எடுத்துக்கோங்க, உங்கள் யூனிவர்ஸில் உங்களுக்கு தெரியாமல் எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா நமக்கு அந்த இடத்த காட்டுறாங்க. அதுதான் ஏஞ்சல்ஸ் ட்ரெயின் ஆகிறதுக்காக ஸ்பெஷலாக கிராண்ட் ப்ரீஸ்ட் உருவாக்கின இடம். அதுக்குள்ளே நார்மல் மோட்டல்ஸோ இல்லை ஈவன் டெஸ்ட்ராயர்ஸோ கூட நுழைய முடியாது. ஒன்லி ஏஞ்சல்ஸ் மட்டும்தான் நுழைய முடியும். அப்படி ஒரு ஸ்பேஸை கிராண்ட் ப்ரீஸ்ட் ஏஞ்சல்ஸ் ட்ரெயின் பண்ணுறதுக்காக உருவாக்கியிருக்காரு. இப்போது எல்லா ஏஞ்சல்ஸும் அவங்களோட யூனிவர்ஸ்க்கே திரும்ப போகிறாங்க. இந்த மீட்டிங்கில் மோஹித்தோ, அதாவது யூனிவர்ஸ் 9ஓட ஏஞ்சல், அவங்க வந்து கிராண்ட் ப்ரீஸ்ட் கிட்ட இது யாரு, இந்த பிளாக் ஜெனோ யாரு, எங்கேருந்து வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்க கிராண்ட் ப்ரீஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இந்த பீயிங் வந்து யூனிவர்ஸ் 0லேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்ல எல்லா ஏஞ்சல்ஸும் ஷாக் ஆகுறாங்க. யூனிவர்ஸ் 0வான்னு சொல்லி. அப்போது கிராண்ட் ப்ரீஸ்ட் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. யூனிவர்ஸ் 0ன்றது ஆம்னி கிங் அவங்களுக்கான ஏஞ்சல்ஸ் எல்லா ரெல்மோட ரூலர்ஸும் பிறக்கிற இடம். ஈவன் ஜெனோ கிராண்ட் ப்ரீஸ்ட் கூட அங்கே தான் பிறந்தாருன்னு சொல்கிறாரு. இப்போ அந்த யூனிவர்ஸ் 0 எங்கேன்னு கேட்க மறுபடியும் கிராண்ட் ப்ரீஸ்ட் சொல்கிறாரு, யூனிவர்ஸ் 0வில் பிறந்த எல்லா ரூலர்ஸும் ஆளுக்கு ஒரு ரெல்மை ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு மற்ற ரெல்ம்ஸ் மேலே ஆசை வந்து ரெல்ம்ஸ்க்கு நடுவில் பேட்டில்ஸ்னு வர ஆரம்பிச்சிச்சு. அதனால் கிரியேட்டரான சாலாமா இனிமே இந்த இடத்துல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, மற்ற ரெல்ம்ஸ் மேலே யாரும் ஆசையும் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி மொத்தமாக யூனிவர்ஸ் 0வை டெஸ்ட்ராய் பண்ணிட்டாரு. ஆனால் இப்போது அங்கேருந்து புதுசாக ஒரு ஜெனோ மாதிரி ஒரு பீயிங் வந்திருக்கு. இது ரொம்பவே வீக்காக இருக்குது. அதனால தான் என்னால் அதை டெஸ்ட்ராய் பண்ண முடிஞ்சிச்சு. இது யாரோ கிரியேட் பண்ணி அனுப்பியிருக்காங்க. அந்த கிரியேட்டர் யாருன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். நீங்கள் எல்லாரும் உங்களோட எல்லா யூனிவர்ஸையும் உங்களோட கண்ட்ரோலுக்கு கீழே வச்சுக்கோங்க. எந்த விதமான புதுசாக ப்ரெசன்ஸ் வந்தாலும் முதல்ல அது என்னன்னு பார்த்து அதை டெஸ்ட்ராய் பண்ண பாருங்க அப்படின்னு சொல்லி எல்லா ஏஞ்சல்ஸையும் அவங்கவுங்களோட யூனிவர்ஸ்க்கே திருப்பி அனுப்புகிறாரு. இப்போது திரும்பவும் கிராண்ட் ப்ரீஸ்ட் மறுபடியும் அந்த பிளாக் ஜெனோ கூட பேட்டில் பண்ணுறாரு. இது இன்னொன்று, ஆனால் அதை விட ஸ்ட்ராங்காக இருக்குது. கிராண்ட் ப்ரீஸ்ட் இப்படி இந்த பிளாக் ஜெனோ கூட பேட்டில் பண்ணிட்டு இருக்க டைம்லேயே 12 யூனிவர்ஸுக்குமே கிராண்ட் ப்ரீஸ்ட் உருவத்தில் பிளாக் எனர்ஜி கொண்ட ஏதோ ஒரு பீயிங் அட்டாக் பண்ணுது. எல்லா யூனிவர்ஸோட ஏஞ்சல்ஸும் டெஸ்ட்ராயர்ஸும் சேர்ந்து அந்த எல்லா யூனிவர்ஸுக்கும் வந்த அந்த கிராண்ட் ப்ரீஸ்ட், அந்த பிளாக் கிராண்ட் ப்ரீஸ்ட்டை எதிர்த்து சண்டை போடுறாங்க. பேட்டில் பண்ணி முடிக்கிட்டாங்க. ஆனால் யூனிவர்ஸ் 7க்கு மட்டும் அது மாதிரி எந்த ஒரு பிளாக் கிராண்ட் ப்ரீஸ்ட்டும் வரல. அதுக்கு பதிலாக கோகு, வெஜிட்டா, வீஸ் 3 பேரும் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைமில் கோகு வந்து
வினோதமா ஒருத்தர பார்க்குறாரு. பேட்டிலுக்கு நடுவுல. "நான் அங்க யாரையோ பார்த்தேன். ஆனா அவங்களோட கீ எனர்ஜிய என்னால உணர முடியல" அப்படின்னு சொல்ல, வீஸ் வந்து, "இல்ல, அதுக்கு வாய்ப்பில்ல. இங்க நீ, நான், வெஜிடா, ஆரக்கிள் ஃபிஷ், பீர்ஸ தவிர யாரோட கீ எனர்ஜியுமே இங்க இல்ல. உன்னால ரியலைஸ் பண்ண முடியாம போகலாம். ஆனா என்ன மீறி இங்க எதுவும் வர முடியாது" அப்படின்னு சொல்ல, "இல்ல வீஸ், நான் கண்டிப்பா அங்க பார்த்தேன்" அப்படின்னு சொல்ல, எதுவுமே சொல்லாம வீஸ் பேட்டில கன்டின்யூ பண்ண சொல்றாரு. ஆனா வீஸ் தனியா போயி தன்னோட ஏஞ்சல் ஸ்டாஃப்ப யூஸ் பண்ணி அந்த இடத்துல டைம் டிராவல் பண்ணி பார்க்குறாரு. ஃபிராக்ஷன் ஆஃப் அ செகண்டுக்கு அங்க யாரோ இருந்திருக்காங்க. அவனோட பிரசன்ஸ யாராலயுமே ரியலைஸ் பண்ண முடியல. இத வந்து கிராண்ட் மினிஸ்டர்ட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி வீஸ் ஜெனோட பேலஸ்க்கு திரும்பி போறாரு. அங்க போய் பார்த்தா எல்லா யூனிவர்ஸோட ஏஞ்சல்ஸும், டெஸ்ட்ராயர்ஸும் வந்திருக்காங்க. கிராண்ட் ப்ரீஸ்ட் அந்த பிளாக் ஜெனோ கூட சண்டை போட்டு அடிபட்டு உட்கார்ந்திருக்காரு. இதோட சாப்டர் 3 முடியுது.